சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த 5 உயிரினங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நின்றால் கட்டாயம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கின்றது என அர்த்தம். அது எந்த உயிரினம், ஏன் வீட்டு வாசல்ல நிக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சிலருக்கு இப்ப குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா, இந்த உயிரினங்கள் தாராளமாக உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். ஆனா, ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, குலதெய்வம் வாசல்லயே தங்கும். அது எதனால வாசல்ல, தலைவாசல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில தீட்டு முறைகளாலும், இப்ப உங்களுக்கு பங்காளிகள்ல யாராவது இறந்தாலோ, இல்ல உங்க வீட்லயே ஒரு இறப்பு நடந்திருந்தாலோ, இல்ல உங்க வீட்ல வந்து கன்னி தீட்டு ஏற்பட்டிருந்தாலும், கண்டிப்பா நம்ம தெய்வம் நம்மள தலை காக்கிறதுக்காக நம்ம வாசல்ல வந்து நிக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவிலுக்கு முறையா செல்றதா இருக்கட்டும், இருந்தாலுமே வீட்ல வந்து முறையா குலதெய்வத்தை வணங்காம இருக்கிறது, இல்ல வாரத்துல வெள்ளி, செவ்வாய் மட்டுமே வீட்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது, அந்த வீடுகள்ல கண்டிப்பா குலதெய்வம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வராது. தலைவாசல்லயே இருக்கும். உங்க தெய்வம் வீட்டுக்குள்ள வராம வாசல்லயே நிக்குது அப்படின்னா, கண்டிப்பா இந்த உயிரினங்களும் வாசல்லயே தான் நிக்கும். அது என்ன உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பல்லி. பல்லிகள் பலரோட வீட்டுக்குள்ள இருந்தாலும் சத்தமே போடவே போடாது. ஆனா தலைவாசல் கிட்ட உள்ள பல்லிகள் மற்றும் வெளியே உள்ள பல்லிகள் சத்தம் போடுவதை அவர்களால் உணர முடியும். வீட்டுக்குள்ள உள்ள பல்லி சத்தமே போட மாட்டுது அப்படின்னு கூட கவலைப்படலாம். ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள தெய்வம் இல்ல. அதனால பல்லி வந்து சமணம் உங்களுக்கு குடுக்க மாட்டுது. 2வது உயிரினம் காகம், பசுக்கள், ஆடுகள் இது போன்ற உயிரினங்கள், நாய்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல நீங்க ஒரு உணவு வச்சாலும், அந்த வாசலைய நேரா பார்த்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர, உணவு வந்து அந்த அளவுக்கு உடனே எடுத்துக்காது. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, நின்னுட்டு அதற்கு பிறகு தான் உணவு எடுத்துக்கும். காகம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு வாசல்ல நின்னு கத்திட்டு, அந்த வீட்டு வாசல பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 உயிரினங்களும் உங்க வீட்டு வாசல்ல நின்னு பார்த்ததற்கு பிறகு தான் அடுத்தது அது உணவை எடுத்துக்கும். ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ள தெய்வம் இருந்தாலும், அந்த உயிரினங்கள் என்ன பண்ணும்னா, நம்ம வாசலுக்கு நேர் எதிரே சாப்பாடு குடுத்தாலும் தாராளமா சாப்பிடும். ஆனா, உங்க வாசல்ல தான் அந்த தெய்வம் இருக்குன்னா, அந்த உயிரினங்கள் நின்னு பாக்கும். ஒரு நிமிஷம் பார்க்காது. எப்போதுமே அடிக்கடி வந்து இந்த உயிரினங்கள் உங்க வீட்டு வாசல பார்த்து காகம் கரையிறதா இருக்கட்டும், நாய் வந்து உங்க வீட்டு வாசல பார்த்து நிக்கிறதா இருக்கட்டும், இல்ல பசுவும் உங்க வீட்டு வாசலையே பார்த்துக்கிட்டே நிக்கும்போதும், நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டு வாசல்ல தெய்வம் இருக்கு. 3வது உயிரினம் குளவிகள் மற்றும் செங்குளவி அப்படின்னு சொல்லுவோம். செங்குளவி, கருங்குளவி மற்றும் வெட்டுக்கிளி இது போன்ற பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ள வராம, வாசல்லயே தங்களோட கூடு மாரி கட்டும். கூடு கட்டி தன்னோட இனத்தை பெருக்கிக் கொள்ளும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்கின்றது. இந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்கின்றது. அதனால நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து கூடு கட்டுவோம். ஒரு குளவிகள் கூடு கட்டுது அப்படின்னாலே, அந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அதனால குளவிகள்லாம் வாசல்ல, வெளியில கூடு கட்டுது. குருவிகள்லாம் வந்து கூடு கட்டுது அப்டின்னாலே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டு தலைவாசல்ல உங்க குலதெய்வம் உங்களை பாதுகாப்பதற்காக நிற்கின்றது. ஒரு சிலர் கேட்கலாம், இந்த மாரி பூச்சி இனங்கள்லாம் வந்து கூடு கட்டுறது நல்லது அப்டின்னு சொல்றீங்க. ஒரு சில வீடுகள்ல கரையானும் பூச்சி இனம் தானே. அப்ப கரையான் கூடு கட்டுறதெல்லாம் நல்லதா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, அது முற்றிலும் ரொம்பவே தவறான விஷயம். அது நம்ம தலைவாசலுக்கே ரொம்பவே கேடான விஷயம். அந்த தலைவாசலே அரிச்சிரும். ஒருபோதும் கரையான் வீட்ல இருந்தா அத சும்மா விடவே விடாதீங்க. உடனே கரையான எப்படி உங்க வீட்ட விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து அதற்கான வேலைகள முதல்ல செஞ்சுருங்க. கரையான் என்ன பண்ணும்னா, தன்னோட கூட கட்டி தன்னோட இனத்தை பெருக்காது. உங்களோட நிலைவாசலே அரிச்சிரும். அது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப கேடான விஷயம். அதனால கரையான் கூடு கட்டுவதை நான் சொல்லவே இல்ல. குளவிகள் அப்படிங்கிறது தனியா மண் எடுத்துட்டு வந்து தனியா கட்டும். அது உங்க வீட்ல உள்ள எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்யவே செய்யாது. 4வது உயிரினம் கருப்பு எறும்பு. உங்க வீட்டுக்கு வெளியில அதிகமா கருப்பு எறும்புகள் போவது, உங்கள் தலைவாசலுக்கு அருகிலே கருப்பு எறும்புகள் போவது, இது அனைத்துமே உங்க குலதெய்வம் தலைவாசல்ல இருக்கின்றது அப்படிங்கிறத குறிக்கின்றது. அந்த எறும்பு உங்கள எந்த ஒரு பாதிப்புமே செய்யவே செய்யாது. அந்த எறும்புகள் உங்க கால்ல மிதிப்படுற மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் இனிப்புகள் எடுத்துட்டு வந்து ஒரு ஓரமா போட்டுருங்க. அந்த இனிப்பை தேடி அந்த எறும்புகள் செல்லும். உங்க கால்ல மிதிபடாது. அத நீங்க அப்படியே விட்டுறலாம்.
5வது உயிரினம். உங்க குலதெய்வம் உங்க வீட்ல இருந்தா, கண்டிப்பா கருட பகவான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்க கருடனை கட்டாயம் பார்ப்பீர்கள். கழுகு. அந்த கருட பகவான் மேல வட்டமிடுவார். ஒரு நாளைக்கு காலை நேரம் இல்ல மத்தியான நேரத்துல போய் பாருங்க. கண்டிப்பா ஒரு முறையாவது வட்டமிட்டு தான் உங்க வீட்ட தாண்டி செல்லும். அது போல இருந்தா கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ளேயும் தெய்வ சக்தி இருக்கு. உங்க தலைவாசல்லயும் தெய்வ சக்தி இருக்கு. உங்க குலதெய்வம் உங்க வீட்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், "இல்லங்க எங்க வீட்டு வாசல்லயே தெய்வம் இருந்தா எங்களுக்கு என்ன? வீட்டுக்குள்ள இருந்தா என்ன வித்தியாசம்?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் அதை தடுப்பதற்காகவும், உங்களை காப்பதற்காகவும் தலைவாசல்ல உங்க குலதெய்வம் விரும்பி வந்து வசிக்கும். ஆனா, ஏன் உங்க பூஜை அறையில வரல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க உங்க பூஜை அறையில உங்க குலதெய்வம் வரணும், உங்க வீட்டுக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இதற்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்யணும். முதல் விஷயம், குலதெய்வம் படம் வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லங்க எங்களுக்கு படம் வைக்க பயமா இருக்கு. நிறைய சொம்பு நீர் வைத்து வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்திற்காக தனியா ஒரு மண் அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். குலதெய்வ விளக்குன்னே அத சொல்லலாம் நம்ம. அத எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற வீடியோ தெளிவா நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. பார்க்காதவங்களுக்கு சுருக்கமாவும் நான் சொல்லிடுறேன். புது மண் அகல் விளக்கு கொஞ்சம் அகன்ற விளக்கா வாங்கிக்கோங்க. பஞ்சு திரி போடுங்க. இலுப்ப எண்ணெயில தினமும் உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அந்த விளக்கை ஏற்றுங்க. காலை, மாலை 2 நேரமும் விளக்கு ஏற்றி பாருங்கள். கண்டிப்பா உங்க வீட்ல உங்க குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, தினமுமே உங்க வீட்ல உள்ள எல்லாருமே உங்க குலதெய்வத்தின் பெயரை குறைந்தது ஒரு 5 முறையாவது கூப்பிடுங்க. பெண்களா இருந்தா என்ன செய்யலாம்? தினமும் குளித்து முடித்த பிறகு குங்குமம் வைக்கும்போது, உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி குங்குமம் வைக்கலாம். அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். விளக்கு ஏற்றும்போது அந்த அந்த குலதெய்வ விளக்கு ஏற்றும்போது, உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி, "ஓம் என் குலதெய்வம் நமக" அப்படின்னு சொல்லி அந்த விளக்கு ஏற்றலாம். இது போல தொடர்ந்து உங்க குலதெய்வத்தின் பெயர நீங்க கூப்பிட, கூப்பிட கண்டிப்பா அந்த குலதெய்வம் மன மகிழ்ச்சியோட உங்க பூஜை அறையில வந்து வாசம் செய்வாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு குலதெய்வத்தின் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல உங்க குலதெய்வத்தின் பெயரை நமக அப்படின்னு பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா அந்த குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.